சகோதரர் சொன்னதுக்கு கடைசியாக சொன்னதுக்கு சொல்லிடுறேன். ஓபிஎஸ் ஐயாவோட யாரை இணைக்க சொல்கிறாருன்னு கேட்குறாரு. ஓபிஎஸ் ஐயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்கிற அமைப்பை உருவாக்கி ஏறத்தாழ 82 மாவட்ட செயலாளர்கள், ஏறத்தாழ 76 தலைமை கழக நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்கள்னு பேரவை, பாசறை, இளைஞரின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். அவர்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காலமெல்லாம் பயணித்தவர்கள். எனக்கு எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம், இவர்களை இணைத்து 89 ஜே அணி ஜா அணி எப்படி இணைந்து பணியாற்றியதோ அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் ஐயாவோடு யாரை இணைக்கிறது? அவரோடு இருந்த 2-3 பேர் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலேயே வெறும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், இந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் கட்சியில் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் அவன் அந்த காடை வச்சுட்டு போய் எனக்கு எடப்பாடி பிடிக்கல ஒற்றுமைன்னு சொல்லி எந்த மீடியாவில் சொன்னால் போடுவீங்களா? அவன்லாம் இருக்கான் சார். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்த கட்சி ஒன்றிணையுங்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறான். நான் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் இருக்குமே என்றால் ஒன்றிணைந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவினுடைய மத்திய தலைமைக்கு இருக்குது, பாஜகவின் மாநில தலைமைக்கு இருக்குது. பாஜகவில் போட்டியிட விரும்புகிற ஒரு 30-40 பேர் அவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் மட்டுமே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என்கிறார்கள். இந்த கருத்தாக்கம் உண்மையிலே பாஜகவுக்கு இருக்குமே என்றால், இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமே என்றால், நிச்சயமாக பிரிந்து சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், ஏற்கனவே அதிருப்தியில் இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்து தானே போனார். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிக பெரும் தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா காலத்தில், கலைஞர் கருணாநிதி காலத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த மூத்த முன்னோடிகள், பெரியவர் நாவலர்கள் இருந்து அத்தனை பேருமே தனித்தனியாக போனாங்கல்ல. போட்டி அதிமுக, இந்த பக்கம் நால்வரணி, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு இவர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து இந்த அதிமுக வலிமையுள்ள இயக்கமாக இருக்க வேண்டும். என்ன நோக்கத்திற்காக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அவர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நோக்கம், செல்வி ஜெயலலிதா நோக்கம். அந்த நோக்கத்தில் திரு எடப்பாடி இருந்தால் அந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே வந்து இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மூத்த முன்னோடிகள் இருந்து இந்த தொண்டர்கள் வரைக்கும். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுலோகம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம், அந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதை நோக்கி பயணிக்கிறதோ, முதற்கட்டமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் பண்ணி இதை சிதைத்து அடுத்து நாம திமுக பார்த்துக்கலாம். முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அமித்ஷாவே சொல்றாரு. நீங்க இல்ல 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 நான் கேட்கிறேன், இந்த 2 நோக்கம். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. அது இல்லை எனும் பட்சத்தில் இந்த நோக்கம் இருக்கிறதான்னு பொதுவெளி சந்தேகம் இருக்குல்ல, அதற்கு பாஜக தான் பதில் சொல்லணும். இல்ல முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நயினா நாகேந்திரன் அமித்ஷா வரைக்கும் சொல்றாங்க. யாரு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துல நம்ம இந்த சந்தேகத்தை எப்படி எழுப்ப? கள யதார்த்தம் வேறு, கள நிலவரம் வேறு. இங்கு நீங்கள் ஒவ்வொரு வாக்குமே முக்கியம். பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன். 2006 2017 வெறும் 17 ஓட்டில் கோவையில் CIT சவுந்தரராஜன் வெற்றி பெறுகிறார். INTUசிலிருந்து வந்த தொழிற்சங்க தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சின்னசாமி தோற்று போயிறார். இந்த தயாராக தொகுதியில் 2021 வெறும் 146 ஓட்டில் சத்யா தோற்று போயிடுறார். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அப்போ இங்கிருந்து தெரியும்ல சார், ஒருத்தரை நீக்கினார்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த பகுதியில மற்றவர்களை போடுறாருல. 5000 வாக்குகள் போகுதுன்னா இல்ல அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி கட்சியில சரியா வராது சார். அந்த நிலைப்பாடு எடுப்பது கட்சியில சரியா வராது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் முக்கியம், ஒவ்வொரு நிர்வாகியும் முக்கியம். இவர் போனால் பரவாயில்லன்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக காலி பண்ணுறீங்க. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், இப்போ கோவை கொங்கு மண்டலம், இப்படி ஒரு செக்மெண்ட்டாக தள்ளி விட்டுட்டு எந்த வாக்கில் அவரால் வர முடியும்? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டுங்கிற எண்ணம், உணர்வு பொதுமக்களிடம், வாக்காளர்களிடம் இருக்கிறது, மாற்றுக்கருத்து இல்லை. பல அமைப்புகள், அரசியல் சாராத அமைப்புகள்,
அரசு ஊழியர்கள் ஆரியர்கள் எல்லாம் போராட்டம் இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமை இருக்கிறது, வலிமை இருக்கிறது என்கிற எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு நாங்களே ஜெயிச்சிருவோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டாச்சுல, ஏற்பட்டதற்கு பிறகு பாஜகவினுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, தத்துவார்த்த எதிரி என்று பிரகடனப்படுத்தி பேசுகிற காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவையும் தாவேக்காவையும் ஊர் ஊருக்கா போய் அழைப்பு விடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் மீது எப்படி பாஜக நம்பும்? இந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்துக்கிறேன். அதனால தான் பலகீனமான நிலையில் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த தமிழகத்தின் ஆகப்பெரிய கட்சி என்று ஒரே நிமிஷம் பாஜக விருப்பப்பட்டால் இதே விசிகா, இதே தாவேகா எல்லாம் பாஜக அலைன்ஸ்குள்ள போகாதா? யாரோடு சேருவாங்க? எந்த கொள்கை லட்சியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு? தாவேக்கா எங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க, எங்களுடைய சித்தாந்த எதிரின்னு சொல்லி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த இதில் மிக மோசமாக சனாதனிகள், சங்கிகள், அவங்கெல்லாம் பாசி சங்க என்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குல்ல. இந்த சூழலில் அவர்களை அழைக்க முடியாது, அங்கிருந்து வரமாட்டாங்கிறதான் கள யதார்த்தம். எனவே தான் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கும் இருக்கிறது. அதை நோக்கி பயணிப்பதாகத்தான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் பாஜக தான் இந்த ஒன்றிணைப்புக்கு எங்களுக்கு உதவியது என்று சொல்லுகிறார்கள். இதில் எந்த பொய்யோ பித்தலாட்டமோ இல்லை என்று